திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1950 காலகட்டத்தில் பல படங்களில் நாயகனாக நடித்து வந்த எம்ஜிஆர் தனது பெயரில் பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கி புதிய படத்தை தயாரிக்க திட்டமிட்டார். இந்த நிறுவனத்தின் தயாரிப்பில் முதலில் வெளியான படம்தான் நாடோடி மன்னன். இந்த படத்தின் மூலம் எம்ஜிஆர் இயக்குநராகவும் தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தார். பல பிரச்சனைகளை கடந்து வெளியான இந்த திரைப்படம் எம்ஜிஆருக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த படம் தயாரிப்பில் இருந்தபோது எம்ஜிஆர் சேர்த்து வைத்திருந்த பணம் முழுவதையும் செலவு செய்துவிட்டார். இந்த படம் ஓடினால் நான் மன்னன், இல்லை என்றால் நாடோடி என்று எம்ஜிஆரே கூறியுள்ளார். இந்த படத்திற்காக பாடல் பதிவு நடைபெற்ற போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் குறித்து தகவல் கிடைத்துள்ளது. படம் குறித்து கண்ணதாசனிடம் பேசிய எம்ஜிஆர், என் சொத்து அனைத்தையும் விற்று படம் எடுக்கிறேன். இந்த படம் ஓடினால் நான் மன்னன், ஓடவில்லை என்றால் நான் நாடோடி. அதனால் நாளை காலை 9 மணிக்கு வந்துவிடுங்கள் என்று கூறியுள்ளார். இதற்கு கண்ணதாசனும் சரி என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் காலை 8 மணிக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், எம்ஜிஆர் உள்ளிட்ட பலரும் வந்துவிட்ட நிலையில் கண்ணதாசன் மட்டும் 12:30 மணிக்கு வந்துள்ளார். மன்னித்து விடுங்கள், கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது என்று சொல்ல, நீங்கள் வரும் வரை எதற்காக டைம் வேஸ்ட் பண்ணணும் என்று சொல்லி பட்டுக்கோட்டையை பாடல் எழுத சொல்லியிருந்தேன் என்று சொல்லி ஒரு பேப்பரை கண்ணதாசன் கையில் கொடுத்துள்ளார். அந்த பேப்பரில் போர்படை தன்னில் தூங்கியவன் வெற்றியை இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வியை இழந்தான், ஒரு பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த கண்ணதாசன், லேட்டா வந்ததுக்கு என்னை 4 அடி அடித்திருக்கலாம், ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களே, இனி என் வாழ்நாளில் லேட்டா வரமாட்டேன் என்று கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.